ஆஹா கல்யாணம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பிரபா வந்து விஜய் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு விஜய், ஒன்று நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அனாமிகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, நாங்கள் பார்த்த ஹாஸ்பிட்டல்லே ரிப்போர்ட் அப்படி தான் வந்திருக்கு. டாக்டர் வந்து நீ கன்சீவாக இருக்குன்னு சொல்லும்போது அவள் வந்து அசால்ட்டாக இருக்கா, எவ்வளோ பெரிய தப்பை செஞ்சுட்டு ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல் இருக்கா. இந்த வீட்டில் இருக்க எல்லார் முன்னாடியும் அவள் செஞ்ச தப்பை நிரூபித்து அவளை அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. நீ புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியும் பிரபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறது அனாமிகாவும் கேட்டுடுறாங்க. அனாமிகா வந்து அந்த வழியாக வரும்போது விஜய் வந்து நம்ம பிரபாவை வந்து திட்டுற மாதிரியே நடிக்கிறாங்க. அனாமிகா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நீ என்கிட்ட வந்து இப்படி பேசுவியா, நானும் உங்ககிட்ட வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அனாமிகா வந்து சித்ரா தேவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை, நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி நடித்தேன். ஆனால் இப்போ விஜய் வந்து என்ன அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துல தான் குறியாக இருக்கான், என்னை எல்லோரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துவேன்னு கூட சொல்கிறான். ஆனால் நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணுறாங்க. கௌதம் தான் சமாளிச்சிட்டு இருக்காரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.